வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை தற்போதைய அரசு கொண்டு வருவது பாராட்டுத்தக்கது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி புகழாரம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் வினோத். சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு பட்ஜெட்டில் 785 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி தொடங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உழவர்களின் பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரத்திற்காக 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நெல் கொள்முதல் விலையை உயர்த்துவது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் முறையை மீண்டும் கொண்டு வர கோரிக்கை. சிதம்பரம் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கடிதம். தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தேமுதிக தலைவர் பிரேமலதா கருத்து. கல் இறக்க அனுமதி தருவது பற்றி அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக பேட்டி. தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கருத்து. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் டெகல்லா இதழின் நிறுவனர் தருண் தேஜ்பால் குற்றவாளி. மேல்முறையீட்டை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் கோவா கிளை அதிரடி தீர்ப்பு. ஈரானுடன் அமைதி உடன்பாடு எட்டப்படுவதையே அமெரிக்கா விரும்புவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று சூளுரை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை தற்போதைய அரசு கொண்டு வருவது பாராட்டத்தக்கது என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் போன்ற சில திட்டங்களை கொண்டு வந்தது பாராட்டத்தக்கது என்று கூறினார். வருகின்ற காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்ததாக தெரிவித்தார். மேலும் திமுக அரசு நிறுத்திய திட்டங்களை தற்போதைய அரசு கொண்டு வருவதாகவும் தாவேக அரசுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்தை சந்தித்து கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். நீங்கள் தாவேகாவில் இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சில பேர் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக பொய்யான தகவலை பரப்பி வருவதாக கூறினார். ஏன் எல்லாருக்கும் அதிமுக இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி ஒரு பரப்பிட்டு அதிமுகவில் இருக்கிற இது எங்கள் கட்சி, இது தெளிவுபடுத்தியாச்சு எப்போவே. ஆனால் வாட்ஸ்அப்பில் ஒரு தேவையில்லாத பரப்பிடுறாங்க. இது அதிமுக எங்கள் கட்சி, அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி கேள்வியே இல்லை. நாங்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படி அவங்க போனங்காட்டி தான் நாங்கள் திமுக எதிர்ப்பில் வந்த தலைவர் அம்மா வந்த இதில் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அதிமுக எங்களுடைய கட்சி. எதுக்கு அந்த கேள்வி கேட்கறது தப்பு? நீங்கள் அதிமுக எங்களுடைய கட்சி, எங்களை வளர்த்த கட்சி. நாங்கள் அந்த அந்த நிலையை சில பேர் அப்படியே அதை கிளப்பிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனை இல்லை. இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ தான் வந்திருக்காங்க. அதே போல் அவர்கள் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வரணும். எங்களுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் 50 ஆண்டுகளில் அதை வளர்ச்சி கொடுத்தோம். இவ்வாறு செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு 785 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மண்ணின் வளத்தை பாதுகாக்க 122 கோடி ரூபாயும், விதை நெல் உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்திற்கு 35 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார்.
பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களின் விளைச்சலில் தன்னிறைவு பெற 204 கோடி ரூபாயும், சிறு தானியங்கள் பயிரிடும் பரப்பு உற்பத்தி ஆகியவற்றை அதிகரிக்க 64 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு ஆகியவற்றை பயிரிடும் பரப்பை 2 மடங்காக அதிகரிக்க 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பருத்தி விளைச்சலை பெருக்கிட 27 கோடி ரூபாயும், மக்காச்சோள விளைச்சலுக்கு 36 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் காடுகள் திட்டத்திற்கு 17 கோடி ரூபாயும், காட்டுப்பன்றிகளால் பயிர் இழப்பு ஏற்படுவதை தடுக்க 7 கோடி ரூபாயும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் வேளாண் உதவி திட்டத்திற்கு 57 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மழையிலிருந்து விளை பொருட்களை பாதுகாக்க 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 43,500 தார்பாய்கள் வாங்கப்படும். மாநில அளவில் 10 பயிர்களுக்கு விளைச்சல் போட்டிகள் நடத்தி ஒவ்வொரு பயிருக்கும் 3 பரிசுகள் என மொத்தம் 50 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும். முதல் பரிசு 2,50,000 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசு 1,50,000 லட்சம் ரூபாயும், 3ஆம் பரிசு 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். மாநில அளவில் சிறந்த இயற்கை விவசாயிகள் 5 பேருக்கு நம்மாழ்வார் விருதுடன் 11 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் அமைக்க 28 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் கண்காட்சிக்கு 3 கோடி ரூபாயும், நீர்ம உயிர் உர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்த 3,50 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 3 புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க 7 கோடி ரூபாயும், விதை கரும்பு மானியத்திற்கு 9 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கரும்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9 கோடி ரூபாயும், பண்ணை பாதுகாப்பு இயக்கத்திற்கு 2 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்க 10 கோடி ரூபாயும், கீரைகள் திட்டத்திற்கு 1 கோடியே 20 லட்சம் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்க 41 கோடி ரூபாயும், தென்னைக்கான சிறப்பு திட்டத்திற்கு 41 கோடி ரூபாயும், வெங்காயம் சேமிப்பு கிடங்குகள் அமைக்க 22 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசனத்திற்கு 785 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண்ணல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் உரிம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி தொடங்க தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் அமைச்சர் வினோத் தாக்கல் செய்து பேசினார். அப்போது 100 விழுக்காடு மானியத்தில் 500 பண்ணைக்கு குட்டைகளை உருவாக்கவும், 75 விழுக்காடு மானியத்தில் 500 பண்ணைக்கு குட்டைகளை தூர்வாரவும் 8,50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 1000 விவசாயிகளுக்கு சூரிய மின்னாற்றலால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்க 23 கோடி ரூபாயும், புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்க 12 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைக்க 5 கோடி ரூபாயும், தஞ்சாவூர் மாவட்டம் சாக்கோட்டையில் நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி தொடங்க 5 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களின் கள பயிற்சிக்கு 6 பேருந்துகள் வாங்க 3 கோடி ரூபாயும், உழவர் சந்தைகளை சீரமைக்க 20 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உழவர்களின் பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரத்திற்காக 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 7,730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும், 14,570 மெட்ரிக் டன் சான்றளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27ஆம் ஆண்டு 34 கோடியே 72 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார்.
அப்போது முதலமைச்சர் விஜய் தேர்தல் நேரத்தில் இனிக்க இனிக்க பேசி விவசாயிகளை ஏமாற்றி விட்டதாக தெரிவித்தார். 2.5 மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். முந்தைய ஆட்சி காலத்தை போல இந்த ஆட்சியிலும் வேளாண் பட்ஜெட்டில் நாடகம் அரங்கேறி உள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் குறித்து விவசாயிகள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அவர்களுக்கு கடும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாகவும் கூறினார். மேலும் தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் என்னானது என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு ப. சிதம்பரம் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு விழாக்களில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடும் முறை இருந்தது. சட்டமன்ற தேர்தலில் தாவேக வெற்றி பெற்று அமைச்சரவை பதவியேற்ற நாளில் முதலில் வந்தே மாதரம் பாட்டு முழுமையாகவும், 2வது தேசிய கீதமும், 3வது தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. அண்மையில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் முதலில் வந்தே மாதரம் பாட்டு முழுமையாகவும், 2வது தேசிய கீதமும், 3வது தமிழ்த்தாய் வாழ்த்தும் படிக்கப்பட்டது. இந்நிலையில் ப. சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், திருமாவளவன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் தமிழ்நாட்டு ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளனர். அதில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அவர் பெயரை கொண்டுள்ள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலேயே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். கர்நாடகத்திலும் பிற மாநிலங்களிலும் மாநில பாடலே முதலில் பாடப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டின் அனைத்து பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலிலும் தேசிய கீதத்தை முடிவிலும் பாடும்படி ஆளுநர் மாளிகையில் இருந்து வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதை ஒரு புகாராக தாங்கள் அளிக்கவில்லை என்றும் மதிப்புமிக்க வேண்டுகோளாக வைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தேமுதிக தலைவர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தேமுதிக தலைவர் பிரேமலதா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். பழைய திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் தான் செய்துள்ளனர் என்று கூறினார். ஊரக வேலை திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா, கருவேல மரங்களை அகற்றி அந்த நிலத்தை விளை நிலங்களாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெல் சேமிப்பு கிடங்குகள் குறித்து அறிவிப்பு இல்லாததற்கு கண்டனம் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் நினைத்தால் இப்போதே விவசாயிகளுக்கு நன்மை செய்ய முடியும், இதற்கு எதற்கு அடுத்த ஜென்மம் என்று வினாவியுள்ளார். கல் இறக்க அனுமதி தர வேண்டும் என விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அது பற்றி அறிவிப்பு வெளியாகாமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வேளாண் அமைச்சர் மரபை மீறி பேரவையில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவதாக தெரிவித்தார். மேலும் தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் பெயரை மட்டும் மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து சட்டப்பேரவையில் தாங்கள் எழுப்பிய கேள்விக்கும் கோரிக்கைகளுக்கும் முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை என கூறினார். மேலும் நாளை முதல் தாங்கள் எழுப்பும் கேள்விக்கு முதலமைச்சர் எழுந்து பதிலளிப்பாரா என்று கேள்வி எழுப்பினார். எனவே நாளைக்கு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. விவசாயிகளுக்கான பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு நாளைக்கு கொஸ்டின் அவர் முடிஞ்சோடனே, கேள்வி நேரம் முடிஞ்சோடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்குறோம். அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போது இது தொடர்பாக இன்னும் விரிவாக பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். லிப்டில் உடன் வந்த பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் தெகல்கா இதழின் நிறுவனர் தருண் தேஜ்வால் குற்றவாளி என மும்பை உயர்நீதிமன்றத்தின் கோவா கிளை தீர்ப்பளித்துள்ளது.
வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாஜக தலைவராக இருந்த பங்காரு லட்சுமணன் ஒரு லட்சம் ரூபாய் கையூட்டு பெற்றதை பொறி வைத்து பிடித்தவர் தெஹல்லா இதழின் ஆசிரியர் தருண் ஜெய்பால். இவர் 2013ஆம் ஆண்டுக்கு கோவாவில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அங்குள்ள விடுதியின் லிப்டில் சென்றபோது தனக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக பெண் பத்திரிகையாளர் புகார் அளித்தார். இந்த வழக்கை விசாரித்த கோவா அமர்வு நீதிமன்றம் தருண் தேஜ்பால் குற்றமற்றவர் என கூறி அனைத்து குற்றச்சாட்டுகளிடம் இருந்து விடுதலை செய்தது. இதை எதிர்த்து கோவா அரசு மும்பை உயர்நீதிமன்றத்தின் கோவா அமர்வில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் தருண் தேஜ்பால் குற்றவாளி என்று தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரங்களை பிற்பகல் 2:30 மணிக்கு அறிவிக்கிறது. இந்த வழக்கில் தருண் தேஜ்பால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்படுவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைத்த வெற்றி என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தேவிதாஸ் பங்கமும் புலனாய்வு அதிகாரி சுனிதா சாவந்தும் தெரிவித்துள்ளனர். ஈரானுடன் ஒரு அமைதி உடன்பாட்டை எட்டுவதையே அமெரிக்கா விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ராணுவ நடவடிக்கைகள் மூலம் அமெரிக்கா ஈரானை பலவீனப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்கா மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கைக்கு திட்டமிட்டிருந்த நிலையில் ஈரான் பேச்சு நடத்த முன்வந்ததால் அது நிறுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டார். ஈரானுடன் ஒரு அமைதி உடன்பாட்டை எட்டுவதையே அமெரிக்கா விரும்புகிறது என்று ஈரானின் மக்களை கொல்ல விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் கூறினார். இதனிடையே ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி பேசியபோது அமெரிக்காவுடன் அமைதி உடன்பாடு இறுதி கட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார். சில தரப்பினர் இந்த முயற்சிக்கு தடையாக இருக்காவிட்டால் ஒரு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் என்று கூறினார். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் சேதமடைந்து வரும் ஓலைச்சுவடுகளை டிஜிட்டல் மையமாக்கும் பணிகளையும் அங்கு நடைபெறும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் நூலக அதிகாரிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது அதன் பயனை மக்கள் முழுமையாக அடைவார்கள் என்று அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர் ஷாஜகான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அடையாறு கூவம் ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முஸ்லிம் பெருமக்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 35,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 10 ஆண்டு கால தொலைநோக்கு திட்டத்துடன் இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது அதன் பயனை மக்கள் முழுமையாக அடைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சிகள் போலில்லாமல் ஊழல் லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பள்ளி மாணவர்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும் என்று இருக்கக்கூடிய பள்ளி அறைகள் எந்த நிலையில இருக்கிறது, அதையெல்லாம் சூப்பர் கிளீன் என்னும் கூடிய ஒரு திட்டத்தின் கீழே அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலும் இந்த பள்ளி மாணவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை கற்றல் ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் 8 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி கேள்வி எழுப்ப மாட்டாரா என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வினாவியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இலங்கையில் 8 ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி கொழும்புவில் இருக்கும்போதே இந்த அத்துமீறல் நடந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்பது குறித்து வெளியுறவு செயலர் இலங்கை அரசிடம் பேச மாட்டாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் நலன் மீது
துளியளவும் அக்கறை இல்லை என்பது மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரையும் அவர்களின் படகுகளுடன் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக கூறினார். மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், ஆனால் அவர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை பெரும் ஏமாற்றமாகவே அமைந்துள்ளதாக தமுமுக தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினத்தில் அனைத்து சமுதாயத்தினரும் பயன்பெறும் வகையில் 3,50,00,000 ரூபாய் மதிப்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்றது. இதில் தமுமுக தலைவர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய், ஆண்டிற்கு 6 சிலிண்டர்கள் குறித்த தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இல்லை என தெரிவித்தார். இதேபோன்று எண்ணற்ற வாக்குறுதிகளை அறிவித்தார்கள், ஆனால் பொதுமக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த அறிக்கையும் வெளிப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், ஆனால் அவர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை பெரும் ஏமாற்றமாகவே அமைந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். நிலையம் கட்டவிருக்கின்றோம். அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. சுமார் 3,50 கோடி ரூபாய் செலவில் இந்த திறன் மேம்பாட்டு மையம் கட்டப்படவிருக்கிறது. இங்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அதேபோல் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். தொட்டியத்தில் தனியார் மண்டபத்தில் வட்ட காவிரி நீர்ப்பாசன வாழை மற்றும் வெற்றிலை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் தனியார் மண்டபத்தில் வட்ட காவிரி நீர்ப்பாசன வாழை மற்றும் வெற்றிலை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் தலைவர் மருதை பிள்ளை தலைமையில் நடைபெற்றது. அப்போது விவசாயிகளின் பல்வேறு குறைகள் மற்றும் நீண்டகால கோரிக்கைகள் குறித்து கருத்துக்கள் தெரிவித்தனர். இதில் குறிப்பாக விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்றாலும் உரிய பதில் கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து வருகின்ற 13ஆம் தேதி தொட்டியம் வட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று போராட்டம் நடத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அருகே மேல்குப்பத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபா கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மேல்குப்பத்தில் சிறப்பு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் காந்திமதி குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிராம மக்கள் கலந்து கொண்டு குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். தொடர்ந்து ஊராட்சி வளர்ச்சி பணிகள் தொடர்பாக 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நர்மதா, ஊராட்சி மன்ற செயலாளர் முரளி, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அரசு விழாவையொட்டி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அரசு விழா வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி அன்று அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மிருளாளினி உத்தரவிட்டுள்ளார். எனினும் அன்றைய தினம் திட்டமிடப்பட்ட பல்கலைக்கழக மற்றும் போட்டித் தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற 22ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். குற்றாலத்தில் சாரல் திருவிழாவின் நிறைவு விழாவில் நடைபெற்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் சாரல் திருவிழாவின் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கொம்பு தப்பு, பரதநாட்டியம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகள் நடத்திய கலைஞர்கள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் சால்வை அணிவித்து கேடயங்கள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருடன் பள்ளி குழந்தைகள் மற்றும் கிராமிய கலைஞர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இந்த சாரல் விழா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர்.
ஜப்பானில் நடைபெறும் சர்வதேச சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பானில் புளூகுச்சியாமா நகரில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சர்வதேச சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் பங்கேற்க தமிழ்நாடு சேலம் மாவட்ட ஓமலூரைச் சேர்ந்த மகதி மற்றும் தனிகா ஆகிய 2 வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் செய்தியாளர்களிடம் பேசிய போது, உலக அரங்கில் இந்தியாவிற்கு நிச்சயம் பதக்கம் பெற்று தருவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ப்ராக்டிஸ் எடுத்து வந்த பொண்ணு அண்ட் நிறைய நேஷ்னல் லெவல்ஸ் கேம்ஸையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அடுத்தபடியாக நாங்கள் அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஜப்பானில் நடக்கிற இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்புக்கு நாங்கள் செலக்ட் ஆகியிருக்கோம். கோவையில் இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் 3.0 போட்டி தொடருக்கான வீரர்கள் ஏல நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் RS புரம் பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் இந்தியன் பாரா கிரிக்கெட் லீக் 3.0 போட்டி தொடருக்கான வீரர்கள் ஏல நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்றனர். ஏலத்தில் 60 வீரர்கள் 4 அணிக்காக ஏலத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர். இப்போட்டியில் ரேஜிங் சேலஞ்சர்ஸ், டெல்லி யூனிகார்ன்ஸ், கொல்கத்தா தண்டர் வாரியர்ஸ், தமிழ்நாடு டவுன் டைகர்ஸ் என 4 அணிகள் களம் காண உள்ளனர். வரும் செப்டம்பர் 4 மற்றும் 5, 6 ஆகிய தேதிகளில் கோவை சரவணம்பட்டியில் உள்ள யார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய பாரா கிரிக்கெட் லீக் போட்டி நடைபெற உள்ளதாக போட்டியில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்திய பாரா கிரிக்கெட் வரலாற்றில் புதிய மைல்கல்லாக இந்த வீரர்கள் ஏல நிகழ்ச்சி அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஷேக்னா ஆகட்டும், ஸோ நிறையா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஃப்ரம் 15 ஸ்டேட்ஸ் பேரா அத்லெட்ஸ் வருவாங்க. 4 ஸ்டேட் டீம்ஸ் இருக்குது. சென்னை, கொல்கத்தா, பெங்களூர், டெல்லி. ஸோ 4 ஸ்டேட் டீம்ஸுமே செப்டம்பர் 4, 5, 6 22 ஹார்ஸில் டோர்னமெண்ட் நடக்குது. கடலூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்களுக்கு ஊதியம் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தொட்டி ஆபரேட்டர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்களுக்கு ஊதியம் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தொட்டி ஆபரேட்டர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தொட்டி ஆபரேட்டர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது கடலூரில் உள்ள அனைத்து ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்களுக்கு ஊதியம் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வருகின்ற 15ஆம் தேதி சென்னை பனகல் மாளிகையில் உண்ணாவிரதம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர். இதன் பின்னரும் ஊதிய முரண்பாடுகளை களைந்து தொட்டி ஆபரேட்டர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காவிட்டால் செப்டம்பர் மாதம் முதல் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். வழங்கிட்டாங்க உத்தரவு. அந்த உத்தரவு பேரில் தமிழ்நாடு மாநிலம் முழுவதுமே கொடுக்குறாங்க, இந்த சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் கடலூரில் மட்டும் எங்களுக்கு மட்டும் 14 ஒன்றியத்துலேயும் தர மறுக்கிறாங்க. ஓகஸ்டி ஆப்ரேட்டருக்கும் துப்புரவு பணியாளருக்கு டிஏ கணக்கிட்டு அவங்களுக்கும் ஊதியத்தை நியமனம் பண்ண சொன்னோம், அவங்களுக்கும் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகஸ்டி ஆப்ரேட்டருக்கு 6700 சம்பளத்தையும் தர மறுக்கிறாங்க. வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வந்த 156 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். வட மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக தாம்பரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூரில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த காரை சோதனையிட்ட போது அதில் 56 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சாவையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் இருந்த 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் தஞ்சாவூரைச் சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன், விக்னேஷ் மற்றும் பல்லாவரத்தைச் சேர்ந்த சுமன் என்பது தெரிய வந்தது. இதில் முதன்மை நபரான வெங்கட சுப்பிரமணியன் ரயிலில் எடுத்து வந்ததால் சிக்கிக்கொள்வோம் என்பதால் ஒடிசாவில் தங்கியிருந்து அஞ்சல் துறை மூலம் பல்லாவரத்திற்கு பார்சலில் கஞ்சாவை அனுப்பி வைத்துள்ளார். இதையடுத்து பல்லாவரம் அஞ்சல் துறையில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கஞ்சாவையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
மேலும் இவர்களிடம் இருந்து மொத்தம் 156 கிலோ கஞ்சா, ஒரு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காரைக்குடி அருகே உள்ள அரிசி ஆலையில் கஞ்சா விற்பனை செய்து வந்த பீகாரைச் சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டையில் உள்ள அரிசி ஆலையில் பீகார் மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வரப்பட்டு ரகசியமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் பழனிக்குமார் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் அரிசி ஆலையில் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ரூபன் குமார், பங்கஜ் குமார் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 1 கிலோ 500 கிராம் எடையுள்ள கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரிடமும் சாக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் மகேஸ்வரி தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். ஒட்டன்சத்திரம் அருகே அரிசி மூட்டை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சாலைப்புதூர் பகுதியில் அரிசி மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த லாரியை ஓட்டி வந்த முருகன் அதிர்ஷ்டவசமாக எந்தவித காயமுமின்றி உயிர் தப்பினார். இவ்விபத்து குறித்து பகுதி மக்கள் பேசியபோது, இந்த பகுதியில் எந்தவித தடுப்பு சுவர்களோ அல்லது எச்சரிக்கை ஒளிரும் விளக்குகளோ அமைக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதனால் இரவு நேரங்களில் இங்கு தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். எனவே அசம்பாவிதங்கள் தொடரும் முன் நெடுஞ்சாலை துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் அருகே தன் தந்தையை உறவினர் வீட்டிற்கு தேடி சென்ற மகனை உறவினர்கள் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னித்தண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமு. இவருக்கும் இவரது மகன் வினோத்திற்கும் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த ராமு வீட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளார். தொடர்ந்து தந்தையை காணாமல் தேடி சென்ற வினோத் தனது பாட்டி வீட்டிற்கு சென்று தந்தை குறித்து விசாரித்துள்ளார். அப்போது அங்கு மது போதையில் இருந்த வினோத்தை பார்த்து இங்கு வரக்கூடாது என கூறி பாட்டியும் அவரது மருமகள் சந்தியாவும் கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வினோத் சந்தியாவை தாக்கியுள்ளார். அச்சமயத்தில் பெங்களூரில் இருந்து தனது மகள் சந்தியாவை பார்ப்பதற்காக வந்திருந்த அவரது தந்தை சேகர் தன் கண்முன்னே மகளை வினோத் தாக்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து இருவருக்கிடையே வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த சேகர் அருகில் இருந்த மீன் வெட்டும் கத்தியை எடுத்து வினோத்தை குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த வினோத்தை அங்கிருந்த உறவினர்கள் மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பிய நபரை மர்ம கும்பல் கொண்ட 4 பேர் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருகே சிந்தாமணி கண்ணன் காலனியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென முருகனை விரட்டி வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிந்தாமணி காவல்துறையினர் அப்பகுதியில் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக சிந்தாமணி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி மட நில முறைகேடு வழக்கு விவகாரத்தில் ஆவண எழுத்தர் ஜெயபிரகாஷ் இல்லத்தில் சிபிஐ ஐடி காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனிநபருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்த விவகாரத்தில் ஆவண எழுத்தர் ஜெயபிரகாஷின் இல்லத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவரது வீடு முழுவதும் ஒவ்வொரு அறைகளிலும் பீரோக்கள் மற்றும் ஆவண பெட்டிகளிலும் அதிகாரிகள் அங்குள்ள ஒவ்வொரு முக்கிய ஆவணங்களையும் சோதனையிட்டனர். வீட்டை முற்றுகையிட்டு அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவதால் இவ்வழக்கில் அடுத்த கட்டமாக கைது நடவடிக்கைகள் பாயலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவது விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் முழு கொள்ளளவை எட்ட தொடங்கியுள்ளனர். இதனால் கர்நாடக அரசு அணைகளின் பாதுகாப்பை கருதி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கபினி அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் தற்போது தமிழகத்தின் காவிரி ஆற்றுக்கு வந்தடைந்தது. நேற்று காலை 11.988 அடியாக வந்த நிலையில் நீர்மட்டம் 74.55 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நீர்மட்டமும் உயர்ந்து வருவது தமிழக விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கல்லூரில் உள்ள முருகப்பெருமான் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கல்லூரில் உள்ள முருகப்பெருமான் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக முருகப்பெருமான், தெய்வானை ஆகியோருக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் குமணன், சாந்தி, சரண், மனுகுமார், ராஜேந்திரன், வழக்கறிஞர் பாலு ஆகியோர் தலைமையில் முருகருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கும் டோரதி திரைப்படத்தின் டீசரை நடிகர் தனுஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் டோரதி என்ற புதிய படத்தை இயக்கியுள்ளார். இதில் கீர்த்தி சுரேஷ், சனந்த், ரிஷிகாந்த் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். இது அவரது திரையுலக பயணத்தில் 1540வது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது முதன் முறையாக முழு திரைப்படத்திற்கும் இளையராஜாவை இசையமைத்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திரைப்படம் செப்டம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் தனுஷ் இப்படத்தின் டீசரை வெளியிட்டுள்ளார். டோரதி திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். கனடா ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் முதல் சுற்று போட்டியில் அரியானா சபலென்கா வெற்றி பெற்றுள்ளார். கனடாவின் டொராண்டோ நகரில் கனடா ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் முதல் சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பெலாரைச் சேர்ந்த அரியானா சபலென்கா ஜப்பானின் மொயூகா உச்மா உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய சபலென்கா 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று 2வது சுற்று போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் என்று ஒரு சவரன் 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 270 ரூபாய் அதிகரித்து 13,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 2,160 ரூபாய் அதிகரித்து 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 280 புள்ளிகள் அதிகரித்து 78,861 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 47 புள்ளிகள் அதிகரித்து 24,672 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை தற்போதைய அரசு கொண்டு வருவது பாராட்டுத்தக்கது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி புகழாரம்.
தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் வினோத். சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு பட்ஜெட்டில் 785 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நம்மாழ்வார் பெயரில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி தொடங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. உழவர்களின் பம்பு செட்டுக்கு இலவச மின்சாரத்திற்காக 7432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட் விவசாயிகளை ஏமாற்றும் பட்ஜெட் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நெல் கொள்முதல் விலையை உயர்த்துவது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடும் முறையை மீண்டும் கொண்டு வர கோரிக்கை. ப. சிதம்பரம் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கடிதம். தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக தேமுதிக தலைவர் பிரேமலதா கருத்து. கல் இறக்க அனுமதி தருவது பற்றி அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக பேட்டி. தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கருத்து. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தல். பெண் பத்திரிகையாளருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் தேகல்லா இதழின் நிறுவனர் தருண் தேஜ்பால் குற்றவாளி. மேல்முறையீட்டை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் கோவா கிளை அதிரடி தீர்ப்பு. ஈரானுடன் அமைதி உடன்பாடு எட்டப்படுவதையே அமெரிக்கா விரும்புவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்று சூளுரை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.